சரவணன் வந்து தங்கமேல இதுக்கு மேலே கண்டிக்காம விட்டார்னா தங்கமேலால வீட்டுல கண்டிப்பா பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வரும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்குதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். எப்படியோ ஒரு வழியா கதிரியும் கோமதியும் வந்து சரவணன் கிட்டையும் பாண்டியன் கிட்டையும் வெற்றிகரமா தங்கமேல் போட்டு விட்டாங்க. என்னை வீட்டுல மதிக்கவே மாட்டாங்க, ரெண்டு பேருமே கோவப்பட்டு என்னை திட்டுறாங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு சரவணன் கிட்டையும் பாண்டியன் கிட்டையும் போய் கதிர் பத்தியும் கோமதி பத்தி சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்றதுல எந்த தப்பு இல்ல, ஆனா முழு விஷயத்தையும் சொல்லணும். சரவணன் கிட்ட கதிர் திட்டினதை மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா கதிர் வந்து அப்படி தங்க மேல கோமாவும் திட்ட கிடையாது. ராஜி டியூஷன் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, நீங்க எதுக்கு அதுல தலையிடுறீங்கன்னு தான் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் மாத்தி போட்டு இல்லாத போலாதெல்லாம் சொல்லி கதிரை வந்து நீங்க கண்டிப்பா கண்டிச்சு வச்சாகணும்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்டயுமே சொல்லிடுறாங்க, சரவணன் கிட்டயுமே சொல்லிடுறாங்க. இதனால பாண்டியன் சரவணன் ரெண்டு பேருமே வந்து கதிரை கண்டிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில வீட்டுல கோமதி ராஜி வந்து மீனாவும் செந்திலும் சந்தோஷமா சென்னை பீச்ல இருந்து எடுத்த போட்டோ அனுப்பிச்சதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர தங்கமேல் வந்து என்ன பாத்துட்டு இருக்கீங்க எனக்கு காட்டுங்கன்னு சொல்லிட்டு போனை வாங்கி பாக்குறாங்க. அதுல செந்திலும் மீனாவும் பீச்ல இருக்கிறது தெரிஞ்சிருது. இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து செந்தில் என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியல, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டான், எங்க இருக்கானே தெரியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. உடனே இந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டு அங்க போற தங்கமேல் வந்து வீட்டுல யாரும் இல்லங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பாண்டியன் கிட்ட அவங்க ரெண்டு பேரும் தான் பீச்ல இருக்காங்க, இப்பதான் நான் போட்டோ வாங்கி பார்த்தேன் அப்படி சொல்லிடுறாங்க. நான் சொன்ன வேலையெல்லாம் பார்க்காம அவன் போய் பீச்ல சுத்திட்டு இருக்கானு சொல்லிட்டு பாண்டியன் வந்து செந்தில் மேல கோவமா இருக்காரு. வீட்டுல எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் பாண்டியன் வந்து வீட்டுல எது நடந்தாலும் என்கிட்ட சொல்ல மாட்டீங்க, அப்படியே மூடி மறைச்சிருவீங்க, எல்லா விஷயமும் தங்கமேல் சொல்லிதான் எனக்கு தெரியுதுன்னு சொல்லவும் அப்பதான் வந்து ராஜிக்கும் கோமதிக்கும் நம்ம டியூஷன் விஷயத்தை போட்டு விட்டது, இப்ப செந்தில் மீனா பீச்ல இருக்கிறத போட்டு விட்டது எல்லாமே தங்கமேலோட வேலை தான். தங்கமேலும் இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல, பாண்டியன் வந்து இப்படி ஓப்பனா எல்லார்கிட்டயும் சொல்லிடுவாருன்னு. இதுக்கப்புறம் தான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. ஏன்னா ராஜி டியூஷன் ஆரம்பிக்கிறதையும் கெடுத்துட்டாங்க, இன்னொரு பக்கம் செந்தில் மீனா மெட்ராஸுக்கு சந்தோஷமா போனதையும் கெடுத்துட்டாங்க. அது போக கதிரை வந்து சரவணன் பாண்டியன் வச்சு திட்டுறதுக்கும் முடிவு பண்ணிட்டாங்க. இவ்வளவு பேருமே வந்து தங்கமேல் மேல அவ்வளவு கோபமா இருக்காங்க. இதனால அடுத்த வாரத்துல வந்து தங்கமேலுக்கு எதிராக வீட்டுல இருக்கவங்க செயல்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. வீட்டுக்கு வந்ததுல இருந்தே தங்கமேலுக்கு எந்த பிரச்சனையுமே வரல, ஏதாவது ஒரு பிரச்சனையில தங்கமேல் மாட்டினாதான் தங்கமேல் இப்படி பண்றதை நிப்பாட்டுவாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.